மார்னிங் ஃபார் ஆல். இன்னைக்கு எங்க போறோம்னா ப்ளூ மவுண்டைன் போறோம். ஸோ இங்கேருந்து ஒரு பஸ் மறுபடியும் நம்மளை பிக்கப் பண்ண டே டூர் மாதிரி நாங்கள் பேக்கேஜ் மாதிரி போட்டோம். ஸோ இன்னைக்கு மட்டும், ஏன்னா நாளைக்கு நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும். ஸோ அதனால இன்னைக்கு பஸ் டூர் மாதிரி போட்டு கிளம்பிட்டோம். ரெடி ஆகிட்டோம். வாங்க ப்ளூ மவுண்டைன்ல என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். திஸ் இஸ் அவர் ஹோட்டல். Good morning, Australia. Hey. Okay. ஸோ இன்னைக்கு ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இங்க வந்து எப்படின்னா, இது கிறிஸ்மஸ் ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 days வருவாங்களாம். மோர் தென் 1 week or 15 சொல்லி சொன்னாங்க. அவங்க அந்தந்த கம்பெனியை பொறுத்து இருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கு இந்த ரோடு. பாப்போம் எப்படி இருக்கு, மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபர்தரா போற வரைக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கார் பார்க்கிங். எப்படின்னா ரோட்டுக்கு கீழே காரை பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாவ், சூப்பர். இங்க மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து டிராம் அண்ட் பஸ் தான். ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிராம் சூப்பரா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் ஃபீல் வருது. இங்க அடுத்த டிராம் வருது பாருங்க. இந்த டிராம் கூட நம்ம ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த சிக்னல் வந்துச்சுன்னா நின்றுடும். பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லா சைனாக்காரங்களோடதுதான். சைனா டவுன் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியால அது இதுதான் போல. எங்க பார்த்தாலும் சைனீஸ் லாங்குவேஜா இருக்குங்க. அப்ப ஆஸ்திரேலியால லோக்கல் பீப்புளுக்கு அப்புறம் சைனீஸ் தான் நிறைய போல. ஏன்பா? ஆனா சொன்னாங்கல்ல சைனீஸ் தான் நிறைய. அதுக்கப்புறம் நம்ம பீப்புள் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட், விர்ச்சு அண்ட் ட்ரஸ்ட். சைனீஸ் ஆர் எல்லாத்துலயும் சைனீஸ் லாங்குவேஜ் தான் இருக்கு. வராம டார்லிங் ஹார்பர் நம்ம லொகேஷன் பிக்கப் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இங்க ஆல்ரெடி மக்கள் வந்துட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, செகண்ட் வந்தாலும் சரி, கியூல நின்னா மட்டும்தான் போக முடியும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தாங்க ஃபாலோ பண்றாங்க. ஈவன் கக்கூது போறதுக்கு முதல் வந்து லைன்ல நின்று தான் போறாங்க. ஆக்சுவலா டே டூருக்கு பஸ் கரெக்டா 9:20 வந்துருச்சு. ஸோ கிளம்பிட்டு. These all are passengers. So, and there's a 1 hour drive from here. So, hope you guys enjoy the trip and Happy New Year for everyone. Happy New Year. And if you have any questions, anything, feel free to ask me. I'll here to guide you up. Thank you. Thank you. And make sure to fasten your seat belts every time, please. Yeah.
பண்ணிட்டாங்க. அதாவது ஒயில் பார்க்குன்னு சொன்னாங்க. பட் அங்க வந்து இங்க இருந்து 1 hour அங்க வந்து நோ சைட் சீயிங்னு சொல்லிட்டாங்க. நீங்க பஸ்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. So we will start our first point. Let's see what is in there. பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட என்னன்னு கேளுங்க. இது ஆக்சுவலா என்னன்னா எங்க ஆளுக்கு பக்கத்துல கைடு தான் உட்கார வேண்டியது. என்ன பண்ணிட்டாரு கைடு, திடீர்னு அந்த பொண்ணு உட்கார இன்னைக்கு எங்க ஆளுக்கு ஒரே மச்சம் தாங்க. என்னன்னா பண்ணுது, ஸ்பெக்ஸ் போட்டுக்குது, கைய சுருட்டி விட்டுக்குது. அதுலதான் என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து இனிமே இந்த ட்ரெஸ் துவைக்கவே மாட்டேன், இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு லக் அடிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பழப்புல காஞ்சி போய் கிடக்குது. இது ஒரு டனல்ல போறோம் நம்ம இப்போ. இதுலயே 2 இருக்கு பாருங்க. எக்ஸிட் அந்த பக்கம், என்ட்ரி இந்த பக்கம். எல்லா இடத்துலயும் ஸ்பீட் லிமிட் அதே மாதிரி வச்சிருக்காங்க. இது 80 டனல், அண்டர் த டனல். If variable speed limits, sign is blacked out. நம்ம ஏரியா வைல்டு பார்க் ரைட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து அனிமல்ஸ் எல்லாம் வருமா. ஸோ மெயின் கேங்க்ரிங் கோலாஸும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லக் இருந்தா போலாம். அதுல பாருங்க வீடு எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இதான் சிட்டியோட இது போல வில்லேஜ் மாதிரி. சிட்டி அவுட்ரா நிறைய வீடு ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா. ஓகே, நல்லா இருக்கு. Photographs with Kora, and you can also see small kangaroos. You can also feed them, and you can grab a food from the counter by yourself, and we'll be here for an hour, and the vehicle will be here itself. And once you complete your trip inside, Wildlife Park வந்துட்டோம். கேங்க்ரோ ஃபுட் நேரமா சொன்னீங்க. கோலாஸ்ல அதிகம் போல. சும்மா அவன் எங்கேயாவது மரம் உச்சியில தூங்கிட்டு இருப்பான் பாருங்க. என்னடா பேரட் கலர் பேக் இருக்கு பாருங்க. பார்த்தாச்சு ஒரு வழியா பேபி கேங்க்ரோ குட்டி. பேபி பெருசுல எட்டி உதச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை கேள்விப்படுறேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம நான் பார்க்கவும் செய்யறேன். ஸ்பெல்லிங் வந்து WOMBAT, wombat. இங்க இருக்கு பாருங்க. அதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க காமிச்சிருக்கோம்.
நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. அது இந்த சவுண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட ஸ்வாங் மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. தொட்டு பார்க்கணும்னு ஆசை, எங்க தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. வா, ஆஸ்திரேலியன் பெலிகன். வா, நமக்காக அது பேஸ் கொடுக்குறது, நமக்காக பேஸ் கொடுக்குறாங்க. இது போட்டும் எவ்வளவு பெரிய பீக் பாருங்க. வாவ், ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. எதுனால நான் கும்பகர்ணன் சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 18 to 23 hours தூங்குவானாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் டாஸ்மேனியன் டெவில். இது பேரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பிக்கு மாதிரியே இருக்கு, குட்டி பிக்கு மாதிரியே இருக்கு இல்ல பேசுற அப்பியரன்ஸ். எவ்வளவு பெரிய கேஜி, அப்படியே அது அழகா இயற்கையா அது பறந்த ஒரு ஃபீலும் இருக்கும். அட் த சேம் டைம் கூண்டுக்குள்ளே வைக்கிற ஒரு ஃபீலும் இருக்கும்ல. ஹலோ, வாக்கிங் போயிடுவாரு. மேபி இது கணபதியா இருந்தாலும் இருக்கும். இதுக்கு வந்து கேஜ், அதாவது ஃபென்ஸ் எப்படின்னா கொஞ்சம் ஹைட் கொடுத்து போட்டிருக்காங்க. மேபி இது ஜம்ப் ஆயிடுங்கிறதுக்காக போட்டிருக்காங்களான்னு. இது அப்படியே கொஞ்சம் ஏஜ் வைஸா இதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபென்ஸ் அங்க இருக்கு, இந்த இங்க ஒண்ணு இருக்கு. அந்த கேஜில வச்சிருக்காங்க, அந்த பாரு ட்ரீட் பண்றாங்க பாரு. அதான் ஏஜ் வைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதோட குட்டி இங்க அங்க ஜம்ப் ஆயிடு பாரு. பிரிடேட்டர் இது ஃபாக்ஸ் தான். டிங்கோ, இது பேரு டிங்கோ. Canis familiaris. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சீனிக் வேர்ல்டு போகிறோம்ல, அந்த வழியில். ஸோ லஞ்சு டைம் ஆகிடுச்சி, ஸோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு லீரான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா மெயின்ஸாக வந்து அங்கே கோல்ஸு மைன் இருக்குல்லங்க, அதுதான் இந்த வில்லேஜோட மெயின் சோர்ஸும். அது இப்போ எனக்கு பின்னாடி இருக்குல்ல தாய் ரெஸ்டாரண்ட், ஸோ அதில் தான் லஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஸோ எனக்கு பிஸ்கெட்டு தான், என்னால் முடியாது. ஸோ இந்த பிஸ்கெட்டை வச்சு தான் நான் லஞ்சை முடித்தேன். இப்போ லைனாக நிற்கிதில்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு தான். கார் பார்க்கிங் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம் இருக்குது, இதில் போய் நம்ம காரோட ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எடுக்கும் போகும்போது மறுபடியும் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிட்டு டேப் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லணும். இப்போ பார்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் என்னென்ன ஒன் ஆஃப் பார்க்கிங் ஆல் டே, இதெல்லாம் என்னென்னா கியூஆர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் பே பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்டர் வெஹிக்கிள் பின் பிளேட் நம்பர், அதாவது நான் பின் நம்பர்னு சொல்லிட்டேன், பிளேட் நம்பர். இதில் ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இங்கே பாருங்க, கேட்டுல சின்னதாங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வீடு கூட இந்த லாக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த இடம் ஒரு
சேஃப்டியான இடம் போல. கிளைமேட் செம்மையா இருக்குங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல எப்படி இருக்க போதோ அதை அனுபவிச்சுக்கலாம் தான் நெக்ஸ்ட் ஸ்வெட்டர் எல்லாம் போடாம வந்துட்டு அது என்னன்னா வச்சு செய்யுது. நூரா வில்லேஜ் அந்த ஸ்ட்ரீட்ல எங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட்டை செலக்ட் பண்ணி நாங்க வாட வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு வீடு, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, எல்லா வீடும் இப்படிதான் கேட்டு சாத்தாம இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் போறோம். கிளைமேட் அனுபவிக்கலான்னு வந்துட்டு அதுமானா நம்மள அது அனுபவிக்குது. இது சூப்பரா இருக்கு போல. எல்லாம் கார்டன் வச்சிடுறாங்கக்கா வீட்டுக்கு முன்னாடி. சின்ன வீடா இருந்தாலும் அழகா. இங்க கேரேஜ் பின்னாடி வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு. அந்த ஸ்ட்ரீட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னா எங்கள் கைடு வந்து 15 மினிட்ஸ் தான் டைமு, நீங்கள் அதுக்குள்ளே வந்துடணும். நாங்கள் இங்கேருந்து நடந்து போகவே எங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகுதுங்க. இதில் வேறு நாங்கள் 15 மினிட்ஸில் ஒன்றும் இல்லை, 3 சிஸ்டர்னு ஒரு ராக், அதாவது இந்த 3 ராக்கும் சேர்ந்தாப்புல இருக்குமா. எங்களுக்கு முன்னாடி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பாட்டிமா போகிறாங்கல்ல, அவங்க தான் என்னோட சீட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் இருக்குங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. யோப்பா என்ன ஓவர்டேக் பண்ணி போகிறாங்கன்னா பாருங்களேன். அவங்கள தான் மெயினாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம், இதை சொல்லணுங்கிறதுக்காகவே. ஸோ அவங்க எப்படி நல்ல பாடியாக இருந்தாலும் பட் அவங்க பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணணும். த்ரீ சிஸ்டர் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஃபாக் போயிடுச்சு. இது உங்களுக்கு பாருங்க 3 ராக்ஸும் சேர்ந்தாப்புல இருக்குதா, அததான் 3 சிஸ்டர்னு சொல்றாங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்து எடுத்திருக்கோம் பாருங்க. எங்களுக்கு வந்து இன்னைக்கு 15 மினிட்ஸ் தான் இந்த எக்கோ பாயிண்ட்ல டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா, ஒரு பஸ் மாதிரி தெரியுதா, ரோப் கார், கிட்டத்தட்ட ரோப் கார் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா 2 மலைக்கு இடையில போட்டிருக்காங்க. அதை பாக்குறதுக்கே ஒரு பஸ் மாதிரி தெரியுது. அங்கதான் நெக்ஸ்ட் நம்ம போறோம். தெரியுதான் தெரியல, பட் ட்ரை டு பிகஸ்ட் வேலி இன் ப்ளூ மவுண்டன்ஸ். எப்படின்னா இந்த பார்ட்ஸ் இருக்கு, அதாவது இப்படி ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்குங்கிறது 1960ல கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ப முடியலங்க. தெரியல, எங்க கைடு சொன்னாரு, அதை வச்சு நான் சொல்றேன். இப்ப நம்ம எங்க போறோம், இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. ஹே ஹில்ஸ் லுக்கட். அப்ப இதுக்கு இன்னும் இருக்கு. இதுக்கு மேல இறங்கினா ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கும். பாருங்க, சீனிக் வேர்ல்ட் ப்ளூ மவுண்டைன்ஸ். இதுல ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம போறோம். ஆக்சுவலாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் உள்ளார நீங்கள் போய் ரியலாகவே என்ஜாய் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது டைனோசர் மூவியில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதை வந்து ரியலாகவே
பார்ப்பீங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்கும், போய் பாருங்க அப்படின்னாங்க. ஸோ டைனோசர் மட்டும் ரியல் இல்லைங்க, பட் ஃபாரஸ்ட் ரியல். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுருக்கலாம். அவன் நேரா இங்க கூட்டிட்டு வந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் அவங்க அப்படி முடிச்சு விட்டு இல்ல பைக் இருக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். வந்துட்டு சீனிக் வேர்ல்டு நம்ம இங்க இருந்து அந்த ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து டவுன் டு த ஃப்ளோர் ட்ரெயின் இருக்கும். அங்க போயிட்டு மறுபடியும் நம்ம இங்க வரணும் அப்படின்னா இதே ஸ்டேஷன்ல அங்க பிக்கப் பாயிண்ட் ஆப்போசிட் ஹில்ஸ்ல. ஸோ இது எப்படின்னா ஒரு ஹில்ஸ்ல இருந்து இன்னொரு ஹில்ஸ்க்கு ரோப் கார் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அது மட்டும் இல்லைங்க, இது எப்போ இது பண்ணாங்கன்னா ஓபன் பண்ணாங்கன்னா 1945 or 47 சம்திங் சொன்னாங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா இவங்க சொல்லல இவ்வளோ நம்மலாம் வந்து அப்ப சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தோம், இங்க பிரிட்டிஷ்காரர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வேற லெவலுக்கு தெரிவிச்சிருக்கோம். நம்ம அங்க போராடிட்டு இருக்கோம், இல்லாம இதை ஓபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட்காக வச்சிருந்தோம். 100 years எழுதாங்க இந்த இது அட்ராக்ஷன் பாயிண்ட் ஓபன் பண்ணி. This is actually how the Blue Mountains. Crazy. All that left, we do have to turn the doors. 7 nights before we in the Blue Mountains, and in the middle, the elevator platform there is our clean glass door. So not elevator, for 60 views, you're able to look straight at all the views. Insane, and on the other side of the please. Surprisingly, it is actually not busy. There's no one over there. So to get back here, you can just re-queue, get the scanner back across. You also have the option of a shuttle box. So after you put it in your ticket, it's the blue. It comes every 5 minutes or so. We're going to check here. Or you can go back. That's called last more. It's called Prince Henry Cooper. It's about 10 minutes to Katoomba Falls, and then it's an extra 15 minutes to get back here. Pretty easy. So of course, if you have any questions, ask any of us after the lecture, and we'll have to grab it down. It's not busy. Have a day. போறோம் நம்ம பிளேஸ் ஏன்னா இங்கேன்னு பார்த்தாதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். ஸோ 3 sisters தெரியுதுங்களா, கேபிள் கார் மூவாக போகுது. இங்க பாருங்க ஆப்ரேட்டிங், நான் தாங்க ஆப்ரேட்டிங், கண்ட்ரோலோ நிறைய இருக்கு. தேவையில்லாத மெசேஜ் எல்லோல வந்துருச்சு பாரு. ஆஃப் பண்ணிட்டா தேவையான நல்லது மட்டும் அங்க பாரு வாட்டர் ஃபால்ஸ் போலாம்பா, ஆனா எப்படி போறதுன்னா தெரியல. வாவ், இட்ஸ் அமேசிங். It is a 270-meter drop, so that is twice the height of Sydney's Harbour Bridge. Not quite as tall as we are, about 189 metres tall. It's never stopped flowing in its entire recorded history either, folks. So it's always had water flow through it. You guys can actually go for a bit of a wander to the top of that waterfall if you're interested.
ரோப் கார்ல வந்தோம்ல, ஐ மீன் அந்த கேபிள் கார்ல வந்தோம்ல, அப்போ ஒரு ஃபால்ஸ் காமிச்சோம். அதோட பார்ட் ஆஃப் த வேர்ஷன், டாப் ஆஃப் த வேர்ஷன் தான் இது. அதுல 300 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி ஃபாரஸ்ட் உள்ளார வந்திருக்கோம். ஸோ இது எங்க போகுதுன்னா, அந்த லென்த்தியான ஃபால்ஸ், அதாவது லென்த் இருங்க காமிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இருந்து போகுது அது. வெயிட் காமிக்கிறேன். போது பாருங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டீப்பஸ்ட்டு ட்ரெயின். அதாவது இது எப்போனா 1828 இது எதுக்காகனா மைன்ஸுக்காக வச்சுருந்தாங்க, அந்த பர்பஸ்க்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1928 இது என்னன்னா, அதாவது மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெறும் 12 பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இதில் போக முடியும். ரொம்ப த்ரில்லாக இருந்ததுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எப்படின்னா ஆக்சுவலாக கீழே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ரோலர் ஹோஸ்டோட ஃபீல் வந்துச்சுங்க. பாருங்கள், எல்லோரும் மேலே ஹேண்டில் பிடிச்சிட்டோம். ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ள டீப் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே எப்படி போகுது பாருங்க. இங்கெல்லாம் அம்மா நானும் பயங்கரமாக கத்திட்டேன், இருந்தாலும் முடியல. ஸோ அதனால தான் ஓவர் சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதில் இந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா. ஒரு 10 to 15 minutes முடிச்சுட்டு எகைன் அதே ட்ரெயினில் மேலே போகிறோம். போயிட்டு தென் ரோப் காரு எகைன் கோ பேக் டு பஸ். Finish of our explore Signet floor. Today's night 9 o'clock. ட்ரெயின் அப்படியே காமிக்கிறாங்க. 360 கிளாஸ் தான், எந்த பக்கம் வேணாலும் ஃபாரஸ்ட் ரோட்ல பார்த்துக்கலாம். அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு உள்ளார ட்ரெயின் போனோமா, அடுத்து கேபிள் கார். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கைவே அந்த இதை பிடிச்சிட்டு அடுத்து ட்ரெயின், ஸோ அதுக்கப்புறம் கேபிள் கார். இதை முடித்தா தான் நம்ம மேலே போக முடியும். ஸோ இந்த 3ஐயும் 1 by 1 வச்சுருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் உல்ட்டாவாக வரணும் அப்படின்னாலும் வரலாம். அது ஐ மீன் ஆப்போசிட்டாக நீங்கள் ரோப் காரில் ஏறிட்டு தென் ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கைவே போனாலும் ஓகே. இது கிட்டத்தட்ட லிட்ரலிங்க ஜுராசிக் பார்க் பார்த்துருக்கீங்களா மூவி, அதோட செட்டெல்லாம் இது உள்ளே இருக்குங்க. ஸோ அது இன்னும் போகணும்னா 20 minutes வாக், 45 minutesன்னு நினைக்கிறேன், வாக் பண்ணி உள்ளே போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு வரணும் நாங்கள். ஸோ எங்களுக்கு டைம் 3 hours கொடுத்துருந்தாங்க கைடு. நான் கூட நினச்சேன் சரி 3 hours என்னடா இருக்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவோன்னு. ஆக்சுவலாக 3 hours பத்தலைங்க, லிட்ரலி பத்தலை. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளார ஃபாரஸ்ட்டு. எந்த ட்ரீயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு கிடைச்சதை யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ரோப் காரில் போகிறோம். பாருங்கள் எப்படி, இதாங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் நமக்கு. இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம டூர், சீனிக் வேர்ல்டோட டூர் தான். அதான் சீனிக் வேர்ல்டுங்கிறது இது 3 தாங்க மெயின். என்னென்னா ஸ்கைவே, ட்ரெயின், கேபிள் கார், இது 3மே கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் உள்ளார தான் வச்சுருக்காங்க. இதோட பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேர் 20 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 80 members. நாங்கள் இதில் ஏறினது 88 members ஏறினோம். ஆக்சுவலாக அந்த லேடிக்கிட்ட கேட்டோம் நாங்கள் எங்களை ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க சொன்னாங்க 80 persons தாங்க அலோடு, கொஞ்சம் முன்ன பின்னா நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேபிள் காரே பாருங்களேன், சீட்ஸ் மாதிரி கொடுத்து ஸ்டெப்பாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த அழகை பாருங்கள், ஃபுல் ஃபாரஸ்ட்டும் தெரியுதா.
எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே இந்த இதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட்டில். நன்றி. அடுத்த